கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் பூமி ஒரு பள்ளிக்கூடம். இதில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு பயிலுவிக்கிறார் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த வாரம் ஆண்டவர் இந்த பள்ளியை எப்படி உருவாக்கினார் என்பதை குறித்து தியானிக்கலாம். ஒரு பள்ளி என்றால் அங்கு ஒரு கட்டடம் இருக்க வேண்டும், புஸ்தகங்கள் இருக்க வேண்டும், ஆசிரியர்கள் இருக்க வேண்டும், உபகரணங்கள் இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் இருந்தால்தான் நாம் பயில முடியும். அதுபோல நமக்கும் ஆண்டவர் மனிதனை இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்கு முன்பாகவே அவனுடைய தேவைகளை சந்திப்பதற்காக பல காரியங்களை உருவாக்கி இருக்கிறார். நமக்கு ஒரு பிள்ளை பிறக்க இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுவோம். அந்த பிள்ளை பிறந்த பிறகு குழந்தையை ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வருவதற்கு முன்பாகவே வீட்டை நாம் அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக சரி செய்து கொள்ளுவோம். அங்கு கொசுக்கள் இருந்தால் அதற்கு கொசு வலையை வாங்கி வைத்திருப்போம். குழந்தை எழுந்து தவழ ஆரம்பிக்கும்போது தெரியாமல் அந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்டிலே கையை விட்டு விடாமல் இருக்க அதற்கு பிளக் எல்லாம் சொருவோம். வீட்டை சுத்தமாக வைப்போம், அடிக்கடி துடைப்போம், எல்லா தேவைகளையும் சந்திப்போம். அதே போல தான் ஆண்டவரும் இந்த பூமி என்னும் பள்ளிக்கு மனித குலத்தை எடுத்து கொண்டு வருவதற்கு முன்பாகவே மனிதனுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் என்பதை அறிந்து அவற்றை ஒவ்வொரு நாளாக சிருஷ்டித்திருக்கிறார். ஆதி ஆகமத்திலே சிருஷ்டிப்பை குறித்து நாம் காணும்போது முதலாவது நாள் அவர் ஒளி மற்றும் இருள், பகல் இரவு சுழற்சியின் உருவாக்கம், நாளை உருவாக்குகிறார், வெளிச்சத்தை கொடுக்கிறார், இருளை பிரிக்கிறார், நாள் பொழுது இரவு பொழுது என்று அது சுழலும்போது வகையறுக்கிறார். இதை முதலாவது நாளாக செய்கிறார். இரண்டாவது நாளிலே மேலே உள்ள நீரை கீழே உள்ள நீரிலிருந்து பிரிக்கும் விரிவாக்கம் அல்லது வானம், வானத்தையும் பூமியையும் பிரிக்கிறார். தண்ணீரை மேகத்திலும் வைக்கிறார், பூமியின் மீதும் வைக்கிறார். தண்ணி இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. அதே போல முந்தைய தினம் அவர் சூரியனை கொண்டு வெளிச்சத்தை உருவாக்கினதன் மூலமாக மனிதனுக்கு தேவையான உணவுப் பொருட்களுக்காக அவற்றை உண்டாக்கினார். மூன்றாவது நாளிலே வறண்ட நிலம் மற்றும் கடல்கள், அதை தொடர்ந்து தாவரங்கள் மற்றும் விதை தரும் தாவரங்கள், இவற்றை உருவாக்கினார். நிலம் மற்றும் கடல்கள், நிலம் இருந்தால்தான் நமக்கு பயிரிட முடியும். அதன் மூலமாக நமக்கு ஒரு உணவு கிடைக்கும். அந்த நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டுமென்றால் கடல் அவசியம். கடலில் இருக்கிற தண்ணீர் நீராவியாக மாறி அது மேகமாக மாறி மறுபடியும் நிலத்திலே வந்து மழையாக பெய்கிறது. அப்படி பெய்யும்போது தாவர இனங்கள் இனப்பெருக்கம் அடைகின்றன. அவற்றின் மூலமாக மனிதனுக்கு வேண்டிய ஆகாரம் கிடைக்கிறது. இதை அவர் மூன்றாவது நாளிலே செய்து முடித்தார். நாலாவது நாளிலே பார்ப்போம் என்றால் பருவங்கள், நாட்கள் மற்றும் ஆண்டுகளை குறிக்க சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களை உருவாக்கினார். சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள். சூரியன் இல்லாமல் நமக்கு உஷ்ணம் கிடைக்காது, வெளிச்சம் கிடைக்காது, தாவர இனங்கள் தங்களை பெருக்கிக் கொள்ள முடியாது. சந்திரன் இருந்தால்தான் பூமியினுடைய அச்சு நிலையாக இருக்கும், அதனுடைய சீதோஷ நிலையாக இருக்கும். அதனுடைய சுற்றும் பாதையிலே
நேர்த்தியாக செல்ல சந்திரன் உதவுகிறது. ஹை டைட் லோ டைட் என்று சொல்லுவார்கள். பௌர்ணமி காலத்திலே இந்த கடல் மட்டம் மேலே போகும், மறுபடியும் கீழே இறங்கும். இப்படி செய்யும்போதும் பல உயிரினங்கள் நமக்காக உருவாக்கப்படுகின்றன. எல்லாவற்றையும் பார்த்தால் மனிதனுக்காக ஆண்டவர் இவற்றையெல்லாம் படைக்கிறார். அதன் பிறகு 5வது நாளிலே காண்போம் என்றால், கடலின் உயிரினங்கள் மற்றும் காற்றின் பறவைகள் அவற்றை உருவாக்குகிறார். மனிதனுக்கு தேவை உணவு. அது கடலிலும் அவர் மீன்களாகவும், எவ்வளவோ நமக்கு கடலில் உயிர் வாழும் பிராணிகள் நமக்கு உணவாக செயல்படுகின்றன. ஆண்டவர் அவற்றையெல்லாம் படைக்கிறார். காற்றின் பறவைகள், எத்தனையோ பறவைகளை நாம் சாப்பிடுகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த பறவைகளின் வம்சத்திலே வரும் தேனீக்கள் மற்றும் பட்டாம்பூச்சிகள், இவைகளெல்லாம் பறவைகள் இவைகளெல்லாம் மகரந்த சேர்க்கையை செய்கின்றன. ஒரு மலரிலிருந்து மறுமலருக்கு அது சென்று அதனுடைய தேனை எடுக்கும்போது ஒரு பூவில் உள்ள மகரந்தத்தை எடுத்து இன்னொரு பூவிலே அது படர செய்யும்போது மகரந்த சேர்க்கை நடக்கிறது. மகரந்த சேர்க்கையின் மூலமாகத்தான் நமக்கு கனிகள் கிடைக்கின்றன. இவற்றையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அதன் பிறகு நில விலங்குகள் மற்றும் மனித குலத்தை 6வது நாளிலே படைக்கிறார். நில விலங்குகளுக்கு தேவை தாவர வகைகள். தாவர வகைகளை உருவாக்கின பிறகு ஆண்டவர் நில விலங்குகளை கொண்டு வந்து ஒரு சுழற்சியை உண்டாக்குகிறார். சைக்கிள் என்று சொல்லுவார்கள், ஃபுட் சைக்கிள். புல்லை மான் தின்னும், மானை புலி தின்னும். இப்படியாக ஒன்றை ஒன்று சாப்பிடும்போது அடுத்த ஒரு சைக்கிள் சுழற்சினாலே நமக்கு உணவு கிடைக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து வைத்தார். கடலிலிருந்து தண்ணீர் நீராவியாக மாறி மேகங்களாக மாறி அது தரையிலே மழையாக பெய்யும்போது எல்லா தாவர இனங்களுக்கும் வேண்டிய தண்ணீர் கிடைக்கும்போது அவை உணவுப் பொருட்களை நமக்கு வளர்த்து கொடுக்கின்றன. அவற்றின் மூலமாக நாம் உயிர் வாழ்கிறோம். இந்த சூரியனுடைய கதிர்கள் பூமியை தாக்காதபடிக்கு ஒரு ஓசோன் என்கின்ற ஒரு ஆக்சிஜனுடைய கான்சன்ட்ரேஷனை ஆண்டவர் அதை சுற்றி வைத்திருக்கிறார். ஆதலால் அந்த உஷ்ண கதிர்கள், கதிர்வீச்சுக்கள் எல்லாம் பூமியை தாக்காதபடிக்கு இந்த ஓசோன் லேயர் அதை பாதுகாக்கிறது. அது மட்டுமில்லாமல் பூமிக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்த அலைகளை வைத்து எந்த ஒரு தீங்கிழைக்கும் அணுக்கதிர்கள் பூமியை தாக்காதபடிக்கு அதை ஒரு கவசம் போல வைத்து அதை காப்பாற்றுகிறார். கடைசியாக ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குகிறார். ஆதாமை உருவாக்கின பிறகு ஏவாளை உருவாக்குகிறார். அவருடைய ரூபத்திலும் சாயலிலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரூபம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது, நன்மை தீமை அறிகிற அறிவை நாம் ரூபம் என்று சொல்லலாம். ஏனென்றால் ஆண்டவர் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனத்திலே, இதோ மனிதன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல் ஆனான் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இந்த நன்மை தீமை அறிகிற பக்குவம் வரும்போது தான் ஆண்டவர் மனிதனை அவருடைய இயல்பாக மாறினான் என்று சொல்லுகிறார். ரூபம் என்றால் நன்மை தீமை அறிகிற அறிவு. சாயல் என்றால் என்ன என்று பார்க்கும்போது, நன்மை தீமையை அறிந்த பிறகு நாம் நன்மையை செய்யும்போது, தீமையை நிராகரிக்கும் போது நம்மை காண்கிறவர்கள் இறைவனை காண்கிறார்கள். அப்பொழுது சரியான வழியிலே நாம் அவரை பிரதிபலிப்போமானால்
அவருடைய சாயலாக மாறுவோம். நன்மை தீமை அறியும் அறிவை கொடுத்துவிட்டு நமக்கு சுயாதீனத்தையும் கொடுத்துவிட்டு இப்பொழுது நாம் அவரை போல மாறுகிறோமா என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய அவசியம். அதனால்தான் சொன்னேன், இந்த உலகத்தை அவர் நமக்கு ஒரு பள்ளிக்கூடமாக உற்பத்தி செய்து சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். நாம் அதை பயன்படுத்தி கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவரை போய் சென்றடைய வேண்டும். இந்த பள்ளியை நம்மால் கட்டியிருக்க முடியாது. இங்கே இருக்கிற உலக பள்ளிக்கூடங்களை வேண்டுமென்றால் ஒரு மனிதன் கட்டலாம். ஆனால் இந்த பூமி என்னும் ஒரு பள்ளிக்கூடத்தை மனிதனால் கட்ட இயலாது. இதை ஆண்டவரால் தான் சிருஷ்டிக்க முடியும். அதை நமக்காக அவர் சிருஷ்டித்து வைத்த பிறகு பயில வேண்டியது நம் பொறுப்பு. எத்தனையோ முறை பல இளைஞர்களை நான் கண்டிருக்கிறேன். அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய தகப்பனார் நான் சிறிய பிராயத்தில் இருக்கும்போது படித்து படித்து சொன்னார், நன்றாக படி என்று. நான் அப்பொழுது அவர் சொல்லுவதை கேட்கவில்லை. இப்பொழுதோ நான் அவதிக்குள்ளாக அவஸ்தைப்படுகிறேன் என்று சொல்லுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் செய்ய வேண்டியதை அவர் செய்து முடித்தார். அதாவது பள்ளிக்கூடத்தை கட்டினார், அவரே ஆசிரியராக இருந்து நமக்கு போதிக்கிறார், நமக்கு வேண்டிய என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த வேதத்தில் நமக்காக சொல்லி இருக்கிறார். இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொண்ட பிறகு அவரை போல மாறுவதற்கு நாம் எத்தனிக்க வேண்டும். அவர் செய்ய வேண்டியது அவர் செய்துவிட்டார். நாம் செய்ய வேண்டியது அவருடைய குமாரனைப் போல மாறுவது. அது அத்தனை எளிதான காரியம் அல்ல, கஷ்டமான காரியம். ஆனாலும் நாம் ஜெயம் கொள்ளும் ஒரு வாழ்க்கையை வாழும்போது சிறிது சிறிதாக நம்மை காண்கிறவர்கள் ஆண்டவரை காண நாம் கற்றுக்கொள்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை காண்பவர்கள் இயேசுநாதரை காண வேண்டுமென்றால் நாம் சுயத்தை மேற்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும், பாவத்தை மேற்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும், நன்மை செய்ய படிக்க வேண்டும். இவற்றையெல்லாம் நாம் செய்யும்போது சிறிது சிறிதாக நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முடியும். ஆனால் அதற்கு பயிற்சி தேவை, வாஞ்சை தேவை, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுடைய கிருபை தேவை. ஆனாலும் விசுவாசித்தால் மட்டும் போதும் என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அங்கு போவோம் என்றால், நாம் அவரை போல இருக்க பயிலவில்லை என்றால் எந்த ஒரு பொறுப்புகளை ஆண்டவரால் நமக்கு கொடுக்க முடியும்? ஆதலால் இந்த பள்ளிக்கூட சமயத்திலே நன்றாக படித்துவிட்டு அவரை போலாக அங்கு மேலே நமக்கு என்ன பொறுப்புகளை வைத்திருக்கிறார்களோ அதை எடுத்துக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இதனுடைய பதிவுகளை நீங்கள் காண வேண்டும் என்றால் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் காணலாம். மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.